ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைகா தன்னோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல் பாடி ட்ரெஸ்ஸஸ், ஈவன் ஹீல்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கிறா. அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி போய் நிக்கிறா. இப்போ சைகா ஒரு கம்ப்ளீட் வேம்பயர் மாதிரி தெரியறா. அவங்க 3 பேரும் சைகாவுக்கு என்ன ஆச்சு, அவ இன்னும் உயிரோட இருக்காளேன்னு ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ சைகா அவளோட சிஸ்டரை சுபாரு கிட்ட இருந்து தள்ளி போக சொல்றா. ஸ்பீடா போய் அவளோட சிஸ்டரை அட்டாக் பண்ண போறா. ஆனா கரெக்ட் டைம்ல சுபாரு அவளோட ஹேண்ட பிடிச்சுக்கிறான். சுபாருவால சைகாவோட இன்க்ரீஸ்டு பவர்ஸ ஃபீல் பண்ண முடியுது. சைகா சுபாரு தன்னை ஸ்டாப் பண்ணினத பார்த்து முட்டி போட்டு சுபாரு கிட்ட சாரி கேக்குறா. அதுவும் சுபாருவை மிஸ்டர் சுபாருன்னு கூப்பிட்டு. இத பார்த்து அந்த 2 சிஸ்டர்ஸ் ஃபேஸும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா மாறுது. சுபாருவும் இத பார்த்து ஷாக் ஆகி சைகா கிட்ட நீ சைகா தானான்னு கேக்குறான். இப்போ சைகா சொல்றா, தானா மிஸ்டர் சுபாருவோட ஸ்கில்னால ரிவைவ் ஆனதான். அவளுக்கு பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் எதுவுமே இல்லையாம். அது மட்டும் இல்லாம ஆர்டர்ஸ் இல்லாம யாரையோ அட்டாக் பண்ணினதுக்கு மிஸ்டர் சுபாரு கிட்ட அப்பாலஜி கேக்குறா. சுபாருவுக்கு தான் என்ன செஞ்சோம்னே புரியல. அதே டைம்ல அந்த 2 சிஸ்டர்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சுபாருவை கொல்ல தன்னோட பவர்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்து சுபாரு ரொம்ப பயந்து போறான், ஷாக்கும் ஆகுறான். அந்த 2 சிஸ்டர்ஸும் சுபாருவை பார்த்து நீ எங்க சிஸ்டருக்கு ஏதோ பண்ணிட்டன்னு சொல்றாங்க. இத கேட்ட சைகா சுபாரு கிட்ட, நீங்க ஒரு சுப்ரீம் பவர்னா நான் இவங்கள சைகா கில் பண்ணிடவா, ஏன்னா இவங்க உங்கள தப்பா பேசுறாங்கன்னு கேக்குறா. அவ தன்னோட பவர்ஸால 2 பிளேடூஸ கிரியேட் பண்ணி சுபாரு கிட்ட இவங்கள கொல்ல வெறும் 10 செகண்ட்ஸ் போதும்னு சொல்றா. இத கேட்டதும் எல்லாருக்கும் இன்னும் கோபம் வருது. சுபாரு அவங்கள ஸ்டாப் பண்றான். சுபாரு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான், ஆனா யாரும் ஸ்டாப் ஆகல. அப்போ சுபாரு தன்னோட பிளட் மோல்ட யூஸ் பண்ணி அந்த 2 சிஸ்டர்ஸையும் தன்னோட பிளட்னால ஸ்டாப் பண்ணிடுறான். அப்புறம் சைகாவை கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறான். கூடவே அவங்க 2 பேர்கிட்டையும் நான் அப்புறமா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றான். சைகா சுபாரு கிட்ட நீங்க அவங்களை கொல்லப்போவதில்லையான்னு கேக்குறான். இதை கேட்டதும் சுபாரு கோல் பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். நான் இதையெல்லாம் சொல்லவே இல்லையே, இவ சைகாவே இல்லையே. சுபாருவுக்கு என்ன பண்றதுனே புரியல. அவன் சைகாவை கூட்டிட்டு அங்கிருந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது தன்னோட வீடியோ நியூஸ்ல பாக்குறான், தான் எப்படி மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணினது, அப்புறம் எப்படி பறந்து போனதுன்னு. அப்போ அங்க உடோவும் சீசிமாவும் வராங்க. அவங்க சுபாரு கிட்ட நீ ரொம்ப பெரிய செலிபிரிட்டி ஆகிட்ட போலன்னு சொல்றாங்க. சீசிமா, டைகாவுக்கு ஒரு பெரிய பிரதர் இருக்காருனே எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். சுபாரு தனக்கு முன்னாடி 3rd and 2nd கோல்ட் ரேங்க் பிளேயர்ஸ பார்த்து ஷாக் ஆகுறான். செத்த அந்த காப்பர் ரேங்க் பிளேயர் கேஸ்ல சுபாருவ பிடிக்க வந்திருக்காங்கன்னு நினைச்சான். சுபாருவால அவங்க 2 பேர் பிரசன்ஸையும் ஃபீல் பண்ண முடியுது. அப்போ அங்க ரெஞ்சி வராரு. அவரு சுபாரு கிட்ட உங்கள மீட் பண்ணினது நைஸ்ன்னு சொல்றாரு. இத பார்த்து சுபாரு ரொம்பவே பயந்து போயிருந்தான். ரெஞ்சி சுபாரு கிட்ட உங்க மேல ஒரு ஏரியாவை டெஸ்ட்ராய் பண்ணினது, அப்புறம் ஒரு மர்டர் கேஸ் சார்ஜ் இருக்கு, நீங்க என் கூட கொஞ்ச நேரம் பேச முடியுமான்னு கேக்குறாரு. சின்ன வயசுல இருந்து சுபாரு இவரோட ஃபேன் தான். ரெஞ்சிய சந்திக்க முடியும்னு அவன் ஒருபோதும் நினைச்சதே இல்ல. அப்போ ரெஞ்சி நீங்க நர்வஸ் ஆக தேவையில்ல, ஏன்னா 2 சார்ஜஸும் கிளியர் ஆகிடுச்சுன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் சுபாருவுக்கு எதுவுமே புரியல. அப்புறம் ரெஞ்சி சுபாருவை ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. சுபாரு கூட என்னென்னலாம் நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்றாரு. அதாவது ரெயின்போ டோர் பத்தி, அவன் 2 தடவை டோர் ஆஃப் ட்ரையல்ஸ பாஸ் பண்ணினது பத்தி, அப்புறம் சைகாவை திரும்ப ரிவைவ் பண்ணினது பத்தி. பிறகு சுபாரு ரெஞ்சி கிட்ட என் மேல இருந்த சார்ஜஸ் எப்படி கிளியர் ஆச்சுன்னு கேக்குறான். அப்போ சிக்கிசீமா சொல்றான், டோக்கியோல நிறைய கேமராஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபைட் டைகா கூட நடந்தப்ப நீங்க வெறும் விக்டிம்னு தெரிஞ்சுது. அப்புறம் 2வது ஃபைட்ல ஒரு பிளேயர் இறந்து போனதுக்கும் யாரோ ரெக்கார்ட் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 2 பிளேயர்ஸும் உங்க ஃபேவரா சாட்சி கொடுத்தாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட சுபாரு ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்புறம் சிக்கிசீமா அவனுக்கு நியூஸ் காட்டுறாரு. அங்க ஃபுல் ஜப்பான்லயும் சுபாருவ பத்தி தான் பேச்சு. அவன் ஒரு ஹீரோ ஆகிட்டான். சிக்கிசீமா சொல்றாரு, சுபாருவோட ஸ்டோரிய கேட்டதுக்கு அப்புறம் டைகாவோட மிஸ்ட்ரியும் சால்வ் ஆகிடுச்சு. அவனுக்கு ஒரே ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா அவன் உங்ககிட்ட இருந்து கேட்ட திருடிட்டான். ஒரு பிளேயர் லெவல் அப்பாகும்போது இன்னொரு கேட் அப்பியர் ஆகும். ஆனா அவன் கேட்ட திருடினதுனால அவனுக்கு முன்னாடி இன்னொரு கேட் அப்பியர் ஆகல. கேட் எப்ப அப்பியர் ஆனாலும் அது உங்களுக்கு முன்னாடிதான் அப்பியர் ஆகும். அப்போ சுபாருவுக்கு டைகா சொன்னது ஞாபகம் வருது. டைகா ஏன் சுபாருவை இங்கிருந்து போக விட மாட்டேன்னு சொன்னான்னு புரியுது. அப்புறம் அவங்க எல்லாரும் ஹெட் குவார்ட்டர்ஸோட பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. அங்க டைகா பிடிச்சு வைக்கப்பட்டிருந்தான். இந்த கேஜ்ல இருந்து எந்த பிளேயரும் வெளியே வர முடியாது. டைகா சுபாருவ பார்த்ததும் கோபமாயிடுறான். சீசிமா டைகா கிட்ட சுபாரு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான், இந்த விஷயத்துல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சோ நீ ரெடியாருன்னு சொல்றான். டைகா இத கேட்டதும் கோபமாயிடுறான். அவன் சுபாரு கிட்ட உன்னை கொன்னுடுவேன், நீ திருடின கேட் என்னோடது, அதை திருட உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு சொல்றான். அப்போ சைகா சுபாரு கிட்ட நான் இந்த டைகாவை கொல்லட்டுமான்னு கேக்குறா. ஆனா சுபாரு அவளை ஸ்டாப் பண்றான். சுபாரு டைகா முன்னாடி நின்னுட்டு இருக்கான். அவன் டைகாவை விட ஸ்ட்ராங் ஆகிட்டான். அவன் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் சுபாரு அவனை ஹேட் பண்ணல. அவனோட ஹார்ட் ரொம்ப கூலா இருக்கு. டைகா மேல பிட்டி வர்ற மாதிரி.
இத பார்த்து டைக்கா இன்னும் கோபமாயிடுறான். சுபாரு இப்போ அவன தன்னோட லெவல் கூட நினைக்கல. அவன் சுபாருவ திட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா சுபாரு அங்கிருந்து நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடுறான். இதை கேட்டதும் டைக்காவோட கோபம் இன்னும் அதிகமாகுது. அவன் கத்துறத தவிர வேற எதுவும் பண்ண முடியல. அதே டைம்ல ரெஞ்சி சுபாரு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு விரும்புறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 6 ஸ்டார் டஞ்சியன் அப்பியர் ஆயிருந்துச்சு. அப்புறம் சுபாரு கவுண்டர்ல போய் ஸ்டார்ஸ கேஷா மாத்துறான். அதுல அவனுக்கு 3 லட்சம் yen கிடைக்குது. கூடவே 5 ஸ்டார் கிரீச்சரை டிஃபீட் பண்ணினதுக்கு 2 கோடி yen போனஸா கிடைக்குது. அப்புறம் அவனுக்கு ஒரு பிரீமியம் பிளாக் கார்டு குடுக்கறாங்க. இதை கேட்டதும் சுபாரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். இந்த பிளாக் கார்டுல பிளேயரோட திங்ஸ ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். கவுண்டர் லேடி சுபாருவை இதுக்காக கிராஜுலேட் பண்றான். அங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் சுபாருவ தான் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் இப்போ ஒரு ஹீரோ ஆகிட்டான். அவங்க எல்லாரும் சுபாருவ அட்மையர் பண்ணிட்டு இருக்காங்க. சுபாருவுக்கு இதெல்லாம் ரொம்ப கூலா இருக்கு. ஏன்னா அவன் பாப்புலர் ஆகிட்டான். அப்போ அந்த கவுண்டர் லேடி சுபாரு கிட்ட நீங்க இப்போ ஸ்ட்ராங்கும் ஆகிட்டீங்க. கூடவே உங்ககிட்ட மணியும் ஃபேமும் வந்துருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறான். சுபாருவுக்கும் இப்போ இந்த ஆன்சர் தான் தேவை. இப்போ நான் என்ன பண்ணணும்? அதே டைம்ல கேஜ்ல டைக்கா கம்பிகளை அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அங்க அதே கவுண்டர் லேடி வரா. அவ டைக்காவ கோல்டன் செயின்ல பூட்டிடுறா. இவளும் ஒரு கோல்ட் ரேங்க் பிளேயர். இவ பேர் சக்கரா. சக்கரா டைக்காவ குவைட்டா இருக்க சொல்றா. டைக்கா ஏதோ பேச போனான். அப்போ அவள் டைக்காவை இன்னும் இருக்கமாக்குறா. இந்த சிச்சுவேஷன்ல கூட டைக்காவுக்கு சுபாரு மேலதான் கவலை. சுபாரு தன்னை விட ஸ்ட்ராங் ஆகிட்டான். அப்புறம் 2 தடவை டோர் ஆஃப் ட்ரையல்ஸ பாஸ் பண்ணிட்டான். அவனோட ஆட்டிடியூட் டைக்கா மற்ற மாதிரி இருந்துச்சு. இந்த உலகமே தன்னை மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னு டைக்காவுக்கு கோபம் வந்துச்சு. எப்படியாவது சுபாருவ கொல்லணும்னு அவன் பிரேயர் பண்ணிட்டு இருந்தான். அப்போ டைக்காவுக்கு பின்னாடி ஒரு டார்க் டோர் அப்பியர் ஆகுது. இத பார்த்து டைக்கா கூட சக்கராவும் ஷாக் ஆகுறாங்க. டைக்கா என்ன திங்க் பண்ணினதுனால டார்க் டோர் அப்பியர் ஆச்சுன்னு சக்கராவுக்கு புரியல. அந்த டோர்ல இருந்து ஒரு வாய்ஸ் வந்துச்சு. அந்த வாய்ஸ் டைக்கா கிட்ட அந்த உன்னை மறுபடியும் செலக்ட் பண்ணல. அதனால டார்க் டோர் உன்னை செலக்ட் பண்ணுது. வா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்தை முடிப்போம். டார்க் டோர்லேந்து ஒரு கை வெளியே வருது. அப்புறம் 100கணக்கான கைங்க வெளியே வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் டைக்காவ டைட்டா புடிச்சு டார்க் டோருக்குள்ள இழுக்குது. சகுரா அவனை ஸ்டாப் பண்ண நினைச்சா. அவளோட கோல்டன் செயினை யூஸ் பண்ணி டைக்காவ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணா. பட் அவளோட கோல்டன் செயினோட சேர்த்து அவ கைங்களும் ஸ்டோன் மாதிரி உடைய ஆரம்பிச்சது. அவளோட ஹேண்ட்ஸ் அண்ட் லெக் ஸ்டோன் மாதிரி உடைஞ்சு போறத பாத்துட்டு டைக்கா கூட ஷாக் ஆயிடுறான். இது என்ன பவர்? அந்த வாய்ஸ் சொல்லுது, இந்த பவர்ஸ் எல்லாமே டைக்காவுக்கு கொடுக்கப்படும். அதனால வா, நாம இந்த உலகத்தை ஒன்னா முடிப்போம். டைக்கா அப்பவே புரிஞ்சுக்கிட்டான். அவன் இப்போ பவர்ஃபுல் ஆக போறான். மறுபக்கம் சுபாரு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். சைக்கா அவன்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறா. பட் சுபாரு அவகிட்ட நான் உன்னை என்னன்னு கூப்பிடணும்? சைக்கா, ஏன்னா நீ இப்போ சைக்கா இல்லன்னு சொல்றான். அப்ப சைக்கா சுபாருவை சாயான்னு கூப்பிட சொல்றான். சுபாரு தன்னோட மெமரிஸ் திரும்ப கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டான். இந்த பாடி தனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தரோடதுன்னு சாயாவுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால அவ சுபாருவ பிளட் யூசர் ஸ்கில் விண்டோவை ஓபன் பண்ண சொல்லிட்டு அவனுக்கு காட்டுறான். பிளட் யூசர்ல 3 ஸ்கில்ஸ் இருக்கு. முதல் ஸ்கில்ல சுபாரு அன்லாக் பண்ணிட்டான். 35 3 லெவல அடைஞ்சதும் சுபாருவுக்கு இன்னொரு ஸ்கில் கிடைக்கும். அண்ட் மேபி இது சாயாவோட மெமரிஸ ரீஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். பட் இது ஜஸ்ட் ஒரு கெஸ் தான். ஆல்சோ சைக்கா அவனை டோர் ஆஃப் ட்ரையல்ஸோட அதர் சைட்ல இருக்கிற பீப்புள் கிட்ட கேட்க சொல்றான். இப்போ சுபாருவுக்கு என்ன பண்ணணும்னு புரிஞ்சு போச்சு. அவன் ஜஸ்ட் லெவல் அப் பண்ணணும். சுபாருவும் சைக்கா மாதிரி தன்னோட ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு நெக்ஸ்ட் கேட்டுக்கு கிளியர் பண்றதுக்கு ஃபுல்லா ரெடி ஆயிடுறான். சோ தட் அவன் வேங் விஸ்ட மீட் பண்ணி டைக்காவோட மெமரிஸ ரெக்கவர் பண்ற வழி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அவங்க ஒரு ஷாப் ஓனரோட பிசினஸ் டவுன் ஆயிட்ட கேட்குள்ள போறாங்க. ஏன்னா ஒரு கேட் அவனோட ஷாப் முன்னாடி இருந்ததுனால இந்த கேட்டை கிளியர் பண்றதுக்கு வந்ததுக்கு சைக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்றான். சுபாரு சைக்கா கிட்ட அவ உள்ள வருவாளான்னு கேக்குறான். அதுக்கு சாயா, சுபாரு என்னோட மாஸ்டர், அதனால அவன் எங்க போனாலும் சாயா அங்கேயே வருவான்னு சொல்றான். ஆல்சோ சைக்கா ஸ்டேட்டஸ் விண்டோவையும் பாக்கலான்னு சொல்றான். அவன் சைக்காவோட ஸ்டேட்டஸ் விண்டோவை பாக்கும்போது அங்க மானா 0வா இருந்தது. சுபாரு சைக்கா கிட்ட இத பத்தி கேட்டப்போ சைக்கா தன்னோட ஸ்கில்ஸை யூஸ் பண்றதுக்கு மாஸ்டரோட மானாவை யூஸ் பண்றதா சொல்றான். அண்ட் அவனோட மானாவால அவ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். அப்புறம் அவங்க 2 பேரும் 3 ஸ்டார் கேட்குள்ள போறாங்க. அங்க டீமன்ஸ் இருந்தாங்க. அப்ப சைக்கா சுபாரு கிட்ட மாஸ்டரோட மானாவை யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறா. அதுக்கு சுபாரு அவ என்ன வேணா பண்ணட்டும்னு சொல்றான். அப்ப சைக்கா பிளட் ரவுண்ட்ன்ற ஸ்கில்ல யூஸ் பண்ணி சுபாரு முன்னாடி இருந்த எல்லா டீமன்ஸையும் கொன்னுடுறா. பட் இந்த அட்டாக் ஸ்ட்ராங் டீமன்ஸுக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் ஆகல. இது இந்த கேட்டோட பாஸ். இது சுபாரு இப்போ ஹேண்டில் பண்ண போறான். சுபாரு தன்னோட சேசரை கிரவுண்ட்ல இருந்து வெளியே எடுத்து ஒரு பவர்ஃபுல் ஸ்லாஷ் அடிச்சு அந்த பாஸ் மான்ஸ்டரை வெறும் 10 மினிட்ஸ்ல அந்த கேட் கிளியர் ஆயிடுச்சு. இத பாத்துட்டு அந்த ஷாப் ஓனர் ஷாக் ஆகிடுறான். அண்ட் சுபாருவோட லெவல் 26ல இருந்து 28 ஆயிடுச்சு. சுபாரு 3 ஸ்டார் டஞ்சனை ரொம்ப ஃபாஸ்டா கிளியர் பண்ணிட்டான். இப்போ அவன் 4 ஸ்டார் டஞ்சனை புக் பண்ணிட்டு இருந்தான். மேல சிகிஷிமா உட்கார்ந்திருந்தான். அவன் சுபாருவ 3 ஸ்டார் டஞ்சனை வெறும் 10 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணதுக்கு வாழ்த்துறான்.
சிக்கிஷிமா இங்க வந்ததுக்கு என்ன காரணம்னு சுபாரு கேக்குறான். அப்ப சிக்கிஷிமா டைக்கா எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்றான். ஆல்சோ ஜப்பானோட 4th கோல்ட் ரேங்க் பிளேயர் ஒருத்தர் இன்ஜுரி ஆயிருக்காங்க. அவங்க தான் டைக்காவை செயின்ல கட்டி வச்சிருந்தாங்க. ஆல்சோ சிக்கிஷிமா சுபாரு கிட்ட அவங்க கவுண்டர்ல வேஷம் மாத்திட்டு நிக்கிறதா சொல்றான். அவங்க கண்டிப்பா சகுராவை பாத்திருப்பாங்க. சகுரா இன்னும் மயக்கமா இருக்கா. அண்ட் எப்படியோ டேட்டாவோட கேமராவும் அழிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் கார்ல டஞ்சனை கிளியர் பண்ண போறாங்க. கோல்ட் ரேங்க் பிளேயர்ஸ் கம்மி ஆயிட்டனால சுபாரு தானும் கேட்ஸ கிளியர் பண்ண போறேன்னு ஷாக் ஆகுறான். அதுக்கு சிக்கிஷிமா ஒரு ரெயின்போ ரேங்க் பிளேயர் கோல்ட் ரேங்க் பிளேயரை விட பவர்ஃபுல், அதனால அவன் இதுல இன்வால்வ் ஆயிருக்கான் சொல்றான். அவன் எந்த கேட்ட கிளியர் பண்ண விரும்புறானோ அதை சூஸ் பண்ணணும். அவனோட டீம் சிக்கிஷிமாவோட சேர்த்து உருவாக்கப்பட்டது. அதனாலதான் சிக்கிஷிமா டிஸ்பாயிண்ட் ஆக விரும்பல. அண்ட் டைக்கா முதல்ல சுபாருவை தான் டார்கெட் பண்ணுவான்னு சிக்கிஷிமாவுக்கு தெரியும். அப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு 4 ஸ்டார் கேட்டுக்கு முன்னாடி வராங்க. சிக்கிஷிமா ஜப்பானோட 2nd கோல்ட் ரேங்க் பிளேயர். எப்போ ஒரு கேட்டோட ஸ்டார் இன்க்ரீஸ் ஆகுதோ எமிஸ் 10 டைம்ஸ் ஸ்ட்ராங் ஆகுவாங்க. பட் இது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்புறம் அவங்க 3 பேரும் கேட்குள்ள போறாங்க. சிக்கிஷிமாவோட ஸ்கில் கோல்டன் பிரேட் ஆகும். இதனால அவன் இன்விசிபிள் புல்லட்ஸ சூட் பண்ண முடியும். அவன் முன்னாடி நின்ன மான்ஸ்டர்ஸ ஒரே அடியில தூளாக்கிடுறான். அந்த மான்ஸ்டர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்களோட ஆவரேஜ் லெவல் 45 வரைக்கும் இருந்தது. அவனுக்கு நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வந்தன. இவ்ளோ நோட்டிபிகேஷன்ஸ் அவனை இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தது. வெளிய உலகத்துல கோல்ட் ரேங்க் பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கில்ல தவிர வேற எந்த ஸ்கில்லையும் யூஸ் பண்ண முடியாது. சிக்கிஷிமா எல்லா நார்மல் மான்ஸ்டர்ஸையும் கொன்னிருந்தான். அவன் ஃபாஸ்டா பாஸ் மான்ஸ்டரை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கிறான். அவங்க டோர் ஆஃப் ட்ரையல்ஸோட ஓனரை தெரிஞ்சுக்கிற கோல்ட் ரேங்க் பிளேயர்ஸ் 7 நைட்ஸ்னு அழைக்கப்படுவாங்க. அண்ட் சிக்கிஷிமாவுக்கு பவர் கொடுத்தது ஒரு டிராகன். சிக்கிஷிமா தன்னோட டிஃபரண்ட் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இந்த டைம் அவன் பராஜு ஆஃப் ஃப்ளேம்ஸை யூஸ் பண்ணான். அவங்க 3 பேரும் நடந்து பாஸ் கிட்ட வராங்க. பாஸ் கிட்ட வந்ததும் சிக்கிஷிமா சுபாரு கிட்ட அடுத்த கேட்ட புக் பண்ண சொல்றான். இவ்ளோ சொன்னதும் அவன் பாஸ சல்லியாக்கிடுறான். அண்ட் 62 லெவல் பாஸ் அப்பியர் ஆன உடனேவே கொல்லப்படுறான். சிக்கிஷிமாவுக்கு ஏன் இவ்வளவு அவசரம்னா அவன் டே எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 கேட்ஸ கிளியர் பண்ண நினைச்சான். சிக்கிஷிமா 4 ஸ்டார் டஞ்சனை 52 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருந்தான். இப்போ சுபாருவுக்கு ஒரு அசல் கோல்ட் ரேங்க் பிளேயரோட பவர் இவ்வளவு அதிகம்னு புரிஞ்சு போச்சு. சிக்கிஷிமா சுபாரு கிட்ட முழு டஞ்சனையும் தனியா கிளியர் பண்ணதுக்கு சாரி கேக்குறான். பட் அடுத்த டன் அவனோடது. அப்புறம் அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒரு 4 ஸ்டார் டஞ்சனுக்கு வராங்க. அந்த டஞ்சனோட பேரு கிளாஸ் வாட்டர் பால். அங்க கிரவுண்ட்ல இருந்து ஐஸ் ஸ்பைக்ஸ் வெளியே நீட்டி கொண்டிருந்தன. அண்ட் இங்க லோ லெவல் பிளேயர்ஸ் மூவ் கூட பண்ண முடியாது. ஏன்னா இந்த டஞ்சனை பாஸை கிரியேட் பண்ணிருக்கான். அப்போ சுபாருவுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேட் வந்து சுபாருவை ஃபாஸ்டா அட்டாக் பண்ணுது. பட் சுபாரு சேசரால அதோட காலையே கட் பண்ணிடுறான். அந்த கேட்டோட அட்டாக்கால சுபாரு இன்ஜுரி ஆயிருந்தான். அதே சமயம் சிக்கிஷிமா சுபாருவோட ஸ்வாட்டை அட்மைர் பண்றான். சுபாருவுக்கு இது கோல்டு ஐய விட ஸ்ட்ராங்னு தோணுது. சுபாருவோட நிறைய மானா ஒரே அடியா கம்மியாயிடுது. சுபாரு செகண்ட் அட்டாக்க பண்றதுக்கு போறான். அப்போ அவன் அந்த கேட் தன்னோட கிளவுஸ ரீஜெனரேட் பண்ணிட்டத பாக்குறான். அண்ட் அது மறுபடியும் சுபாருவை அட்டாக் பண்ணுது. இம்முறை சுபாரு அந்த தாக்குதலை தவிர்க்கிறான். சுபாருவுக்கு அந்த ஸ்வாட்டால இந்த பாஸ பீட் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சு போச்சு. ஏன்னா இது அவனோட நிறைய மானாவை செலவழிக்கும். அப்போ சைக்கா சுபாருவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போறா. பட் சிக்கிஷிமா விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதா சொல்லி அவளை போக விட மாட்டான். சிக்கிஷிமா ஏதாவது ஆச்சுன்னா அவன் போய் சுபாருவை காப்பாத்திடுவான்னு சொல்றான். சிக்கிஷிமா சுபாருவோட பவர்ஸ பார்க்க விரும்பினா இது நிஜமாவே ரெயின்போ டோருக்கானதுதானான்னு. அந்த கேட் மறுபடியும் சுபாருவை அட்டாக் பண்ணுது. பட் சுபாரு அத பிளட் மோல்டால பிளைண்ட் பண்ணிடுறான். சுபாரு தன்னோட மைண்ட்ல கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ரோப்பையோ அல்லது ஃபோக்கையோ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க எல்லா பக்கமும் முட்கள் இருக்கு. அவன் அட்டாக்க பிளாக் பண்ணா அவனோட மானா ரொம்ப செலவாயிடும். பட் என்ன ஆகும் ஒருவேளை அது பிளைண்ட் ஆச்சுன்னா? பட் இது எந்த யூஸும் இல்ல. ஏன்னா அந்த கேட் சுபாருவை அட்டாக் பண்ணிடுது. சுபாருவுக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே புரியல. அண்ட் அவன் பறந்து தூரம் போறான். பட் எஸ்கேப் ஆகுறதுக்கு அவன் அதே கேட்டோட பிளட் மோல்ட கனெக்ட் பண்ணிடுறான். சிக்கிஷிமா இது ரொம்பவே இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றான். ஒரு ரெகுலர் பாஸ்லேந்து ஸ்ட்ரெயிட்டா பாஸ மீட் பண்ணும்போது இதுதான் நடக்கும். இந்த பாஸ் மான்ஸ்டர் அவனுக்கு ரொம்பவே அதிகம். இத கேட்டு சைக்கா சுபாருவை அண்டர் எஸ்டிமேட் பண்றதா சொல்றா. சிக்கிஷிமாவுக்கு இன்னும் சுபாருவை சரியா தெரியல. மிஸ்டர் சுபாரு ஒரு கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாரு. சுபாரு பிளட் மோல்டால அந்த கேட்டுக்கு முன்னாடி வர்றான். இந்த கேட் ஒரு ஸ்லைம் மாதிரி இருந்தது. அதுக்குள்ள எந்த ஜாயிண்ட்டும் இல்ல. அதை கட் பண்ணாலும் அது மறுபடியும் அதே மாதிரி ஆகிடும். பட் அவன் கோல்டு ஐலேருந்து கிடைச்ச ஸ்கில்ல பத்தி என்ன? அதோட பேரு கார்ப்ஸ் ஃபிஸ்ட். கார்ப்ஸ் ஃபிஸ்ட் உள்தாக்கத்தை கொடுக்குது. அண்ட் இந்த அட்டாக்க பண்றதுக்கு அவன் வாட்டர் வேவ் மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கணும். அதனாலதான் அவன் பிளட் மோல்டோட கார்ப்ஸ் ஃபிஸ்ட யூஸ் பண்ணி தன்னை ஒரு ஷாக் வேவ் மாதிரி அந்த கேட்டை நோக்கி பிளட் மோல்டால ஷூட் பண்றான். அண்ட் தன்னோட ஃபிஸ்ட அந்த கேட் மேல அடிக்கிறான். அதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருந்தது. சுபாரு இங்கேயே நிக்கல. அவன் பிளட் மோல்டால இன்னொரு புஷ் எடுத்து அந்த கேட்டை உடைச்சிட்டு அதுக்குள்ள போறான். பட் அந்த கேட்டு உடைஞ்சு மறுபடியும் சேருது. பட் சுபாருவுக்கு சான்ஸே கொடுக்கல. அது லேண்ட் ஆனதும் அவன் அதோட கழுத்தை கோஸ் ஃபிஸ்டோட பிளட் மோல்டால பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு பவர்ஃபுல் பஞ்ச் கொடுக்கறான். அண்ட் அது மறுபடியும் உடையுது.
இது ரீஜெனரேஷன் பத்தி பேசினா சுபாரு இத முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கான் அண்ட் அதனால தான் பாஸ் ரீஜெனரேட் பண்றதுக்கு மானாவை யூஸ் பண்றதா சுபாருவுக்கு தோணுது அண்ட் அதனால தான் சுபாரு அதை கண்டினியூஸா உடைச்சுக்கிட்டே இருக்கான். சிக்கிஷிமா கூட அவனை இப்படி சண்டை போடுறத பார்த்து ஷாக் ஆயிட்டான். ஏன்னா ஸ்கில்ஸ் எல்லார்கிட்டயும் இருக்கும், பட் அதை இப்படி யூஸ் பண்றது சுபாருவுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் பிளட் மோல்ட ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி பஞ்சோட இம்பாக்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அதனால தான் அவன் சுபாருவ கிரேசின்னு சொல்றான். அண்ட் இதை கேட்டு சைக்கா ஹாப்பி ஆயிடுறான்.